ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க ரிக்கி ஜாக் தமிழ். நம்ம எல்லாருமே மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மெயில் ஐடியோட மெயில்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெயிலை எப்போவாது ஒரு இம்பார்ட்டன்டான மெயிலை தேடி போகலாம், ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல வேற ஏதோ ஒரு மெயிலை தேடி போகலான்னு பார்த்தா குப்பை மாதிரி ஸ்பேம் மெயில்ஸ், அப்புறமா ப்ரொமோஷனல் மெயில்ஸ், ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் மெயில்ஸ்லாம் வந்துட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணோம்னா ஒவ்வொன்றாலாம் டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மொத்தமா சேர்த்து நீங்க அப்படியே கூட டெலிட் வந்து பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு பிசிஆர் லேப்டாப்பில் ஒரு ப்ரௌசரில் உங்களோட மெயிலை லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச்சில் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்றத வந்து தேடுங்க. அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு தேடினீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்திருக்க ப்ரொமோஷனல் மெயிலு, அட்வர்டைஸ்மெண்ட் மெயிலு, அதுக்கடுத்து ஸ்பேம் மெயில்ஸ், இது எல்லாமே குப்பை மாதிரி அப்படியே வந்திருக்கும். ஆனால் இது கூடவே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இம்பார்ட்டண்டான பேங்க் டேட்டா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மெயில்ஸுமே இதே மெயில்ஸ்லேயே கலந்துருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு பர்டிகுலராக வந்து இந்த இவங்க கிட்டேருந்து வர்றது தான் எனக்கு அதிகமாக தெரியுது, நான் அதை மட்டும் தான் டெலிட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து கேன்வா கிட்டேருந்து தான் நிறைய மெயில் வருது, இல்லை ஸ்பாட்டிஃபைலேருந்து தான் நிறைய மெயில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா அட்வான்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் மூலமாகவும் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரம் டூலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலரான டைமு அதில் தான் வேணும்னாலும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரம்ல கேன்வா அப்படின்றத வந்து சர்ச் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு கேன்வா கிட்ட இருந்து அதிகமாக மெயில்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேன்வா போட்டோன்னே கேன்வாவில் இருக்க எல்லா மெயில்ஸுமே வந்துடும். அந்த அன்சப்ஸ்கிரைப் இருக்க கண்டென்ட் இதை டேரெக்டாக செலக்ட் ஆல் பண்ணி நம்ம அப்படியே வந்து டெலிட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆர்ச்சிவ் பண்ணிக்கணும்னா ஆர்ச்சிவ் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து டெலிட் பண்ணிக்க முடியும் உங்களோட மெயில் ஐடியிலேருந்து.